சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து இருக்கிறீர்களா? இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்பும் எவரும் அவருடைய சாயலையும் ரூபத்தையும் செயல்படுத்துபவர்களாய் இருக்க வரும் அழைப்பு ஆகும். ஏனென்றால் சமாதானக்காரனராகிய இயேசு கிறிஸ்துவின் நிபந்தனையற்ற அன்பினால் மட்டுமே உங்களால் சமாதானத்தை அடைய முடியும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த அன்பில் வாழ்ந்து யாரையும் குற்றப்படுத்தாமலும் நியாயம் தீர்க்காமலும் இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் மற்றவர்களையும் அந்த சமாதானத்திற்கு நேராக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாய் இருக்கின்றீர்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகில் உள்ள மக்கள் சமாதானத்தை தேடி எங்கெங்கோ அலைகிறவர்களாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நீர் எனக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமாதானத்தை மற்ற மக்களும் அனுபவிக்கும்படி உம்முடைய திவ்ய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல பாத்திரமாக நான் எப்பொழுதும் விளங்க கிருபை தாரும். இந்த நாளிலும் நான் சந்திக்கிற எல்லா நபர்களுடனும் சமாதானமாக இருக்கும்படி என்னை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.